வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் என்ன, ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் இதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஆப்ஷனுடைய இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,228. அப்போ நமக்கான ஆப்ஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 24,200 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டு ப்ரீமியத்தோட ஓப்பன் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து புட்டினுடைய ஓப்பன் ப்ரைஸ் 24,200 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். இதோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 131 ரூபா அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸோட ஒரு ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 144 ரூபா. இந்த ரேஞ்சில் ப்ரீவியஸ் க்ளோசிங். காமன் நேரம் கழித்து தான் நம்ம எப்போவுமே மார்க்கெட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டியினுடைய இண்டெக்ஸில் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது என்னென்னா டேவுடைய ஹைக்கு மேலே அந்த காமிக்கிறத வந்து இந்த ஹைக்கு மேலே, அதாவது என்னென்னா இந்த லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் வந்து உள்ள, அதாவது வேல்யூ ஏரியா, இந்த இதான் வேல்யூ ஏரியா, இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வருதுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருதுன்னா வேல்யூ ஏரியாவுடைய லோ, ப்ரீவியஸ் டைனுடைய வேல்யூ ஏரியா லோ, ஓகேவா. அந்த லெவலையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருதுன்னா நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குற S1, அதாவது சப்போர்ட் 1 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல்லாம் வந்து மார்க்கெட் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேயோடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அந்த வேல்யூ ஏரியா டே ஹை இந்த ரெண்டுக்கும் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து ஒரு ½ hour கேண்டிலே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால், ஓகேவா. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம ஓப்பனுடைய ப்ரைஸ் என்னன்னா 24,228. அப்போ 24,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம். கால் ப்ரீமியம் நம்ம என்னன்னு புட் ப்ரீமியம் பார்த்துட்டோம். ஸோ கால் ப்ரீமியம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். காலுடைய ப்ரீமியம் ஓப்பன் ப்ரைஸ் 111 ரூபா, ஓகேவா. 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம மார்க்கெட் பார்க்க சொல்லியிருக்கோம். 1/4 மணி நேரம் கழிச்சு, அதாவது 9:15 மார்க்கெட் ஓப்பனிங், 9:30 மணிக்கு நம்ம மார்க்கெட் பார்க்குறோம். 9:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருக்குன்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு கீழே இருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து எப்போ ப்ரீவியஸ் க்ளோசிங் கீழே வருதோ அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதான் ப்ரீவியஸ் க்ளோசிங். ப்ரீவியஸ் க்ளோஸ் கரெக்டாக வந்து 9:30க்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் வந்து க்ளோசிங் கொடுக்குது. அதே சேம் டைமில் அங்கே நமக்கு வந்து புட் ஆப்ஷன் காலுடைய ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழே வந்துருச்சு. புட் ஆப்ஷன் புட் ப்ரீமியம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு அதே மாதிரி இதனுடைய ஓப்பன் ரேஞ்ச், அது ப்ரீவியஸ் க்ளோசிங் ஓப்பன் ரேஞ்சு இந்த ரெண்டுக்கும் மேலே இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா. இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம என்ட்ரி, அதாவது இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா இதோட க்ளோசிங் பண்ணிக்கணும். 147 ரூபா இதோட க்ளோசிங் ப்ரைஸ். 9:30 வந்து கேண்டில் வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகுது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் 144 ரூபாங்குது புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோசிங். அந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு. அடுத்த கேண்டில் அதே கேண்டில் முடிஞ்ச உடனே அப்படி நம்ம 9:30க்கு நம்ம இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிடும். இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 147 ரூபா அப்படின்னு நம்ம என்ட்ரி ஆனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 150 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி ஆனாலும் இதோட ஹை 164 ரூபா. இந்த அடுத்த நம்ம என்ட்ரியான கேண்டிலுடைய ஹை 164 ரூபா, அடுத்த கேண்டிலுடைய ஹை 174 ரூபா. அப்போ நம்ம 150 ரூபாய்க்கு என்ட்ரி ஆனாலும் நமக்கு 174 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து 20 பாயிண்ட் மேக்ஸிமம் நம்மளால் வந்து அதில் வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து 20 பாயிண்ட் எடுத்துருக்க முடியும். ஓகே, இதான் வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஓகேவா. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே
ஒரு சப்போர்ட் அது அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பார்த்தேன். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சப்போர்ட் எடுக்கல. ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு அதாவது என்னன்னா, அந்த ஹை 2 நாளுடைய ஹைய கட் பண்ணி மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள வந்துருச்சு. 1/4 மணி நேரத்துல. உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, புட் ஆப்ஷன்ல ஒரு ட்ரேட் பண்ணோம். நமக்கான ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ரேஞ்சில தான் நம்மளும் எப்போதும் எடுக்கிறது. ஏன்னா, அதுக்கு மேல வந்து ஆப்ஷன்ல வந்து மார்க்கெட் எப்போ வேணாலும் திருப்பி ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, மார்க்கெட் வந்து இப்படியே ஒரே அடியா மார்க்கெட் எப்பவுமே மேல போகாது. இந்த பேட்டர்ன்லயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அப்ப நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவுல ப்ராஃபிட் எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து, எப்பவுமே நம்ம வந்து மேக்ஸிமம் 20லேருந்து 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அந்த ரேஞ்சில தான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து கால்குலேஷன் பண்றது. அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளிய வந்துருவோம். ஓகே. இதான் இன்னைக்கான ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.